மற்றொரு உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் உள்ள சங்கமல்லி அரசு பள்ளி மாணவர்களுக்கு திடீரென சுவாச கோளாறு ஏற்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் உள்ள சங்கமல்லி அரசு பள்ளி மாணவர்களுக்கு திடீரென சுவாச கோளாறு ஏற்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டு மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. தற்போது 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டுள்ளது. எதனால் இந்த சுவாச கோளாறு ஏற்பட்டுள்ளது? விரிவான தகவல்களை சொல்லுங்க. மாவட்டம் செங்கம் அடுத்த காஞ்சி கிராமத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று வருகின்ற மாணவர்களுக்கு தற்போது இன்றைய தினம் 7, 8 ஆகிய பாடப்பிரிவுகள் படிக்கும் மாணவர்கள், பெண் மாணவர்களுக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டுள்ளது. பள்ளி அறைக்குள் சென்ற பொழுது சம்பவம் அறிந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் சுவாச கோளாறு ஏற்பட்ட மாணவர்களை அழைத்து அருகில் உள்ள காரப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்து முதல் சிகிச்சை கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாணவிகளை தீவிர பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதை மருத்துவர்கள் உறுதி செய்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்து அங்கே அவர்களுக்கு அனுமதித்து சிகிச்சை வழங்கி வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து சம்பவ இடத்திற்கு சென்ற காரப்பட்டு வட்டார மருத்துவமனை மருத்துவ குழுவினர்கள் பள்ளி வளாகத்தில் ஏதேனும் துர்நாற்றம் வீசுகிறதா அல்லது ஏதாவது விஷவாயு ஏதாவது ஏற்பட்டுள்ளதா என ஆய்வு செய்த போது அருகில் எவ்விதமான அது குறித்து அந்த விஷவாயு குறித்து பார்த்தோம் சிம்டம்ஸ் எதுவும் தெரியவில்லை என தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா பள்ளி சுற்றிலும் மருத்துவ குழுவினர்கள் ஆய்வு செய்த போது அப்பகுதியில் வேறு ஏதும் விஷவாயுகள் ஏற்படவில்லை என்பதும் உறுதி செய்துள்ளனர். இது குறித்து அந்த பள்ளி கட்டிடம் புதிதாக கட்டி கடந்த கல்வியாண்டில் திறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளியில் மாணவிகளை இன்று வழக்கம் போல் பள்ளி அறைக்குள் சென்ற போது மாணவிகளுக்கு அந்த அறைக்குள் ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசி மாணவிகள் மயக்கம் ஏற்பட்டு இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனனி. ராஜா, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.